காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தின் கடைசி நாள் கூடுகையிலே கர்த்தருக்கு நாம் துதிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். பரத்தாமலும் கர்த்தர் சீக்கிரமாக கூட்டி சேர்க்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அதுக்கு அருமையான நம் செய்தி கொண்டு வந்திருக்கிற சகோதரன் ஜோசப் தேவதாஸ் அவர்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வனஜானி ஜோம்பு நான் நிலையமா தேவதாஸ் சார் வரல. ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கூடுகையை நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த வாரத்தின் கடைசி நாளா இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆண்டவரே ப்ரோக்ராம் இருக்கலாம். ஆனாலும் கூட எப்படியாவது ஆண்டவரே தடைகளை நீக்கி நீ இந்த இந்த கூடுகையிலே ஆண்டவரே கலந்து கொள்ளக்கூடிய மக்களை நீ கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அருமையான மகனை ஆண்டவரே பேசுகிற தாசனை கூட்டி அழைத்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் அவர் கொடுக்க போகிற செய்தியை ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மகனை முழுவதுமாக மூடி மறைத்து நீங்க ஆண்டவரே அவருடைய குரலின் மூலமாக நீங்க வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சிந்தையை மகன் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் மகனை அபிஷேகித்து எங்கள் மத்தியில் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே பாடப்போகிற பாடல் ஏன்னோ ஆண்டவரே எல்லா ப்ரோக்ராமும் நாங்கள் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் சொற்ப பேராக இருந்தாலும் எங்கள் மத்தியிலே உங்களுடைய பிரசனம் இருக்கும்படியாக நாங்கள் இந்த வழியிலே கெஞ்சி ஆண்டவரை மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது எங்களுக்கு அது சிறந்தது அல்ல, அது எங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல ராஜா. நீங்க வரவேணும்ப்பா, நீங்க எங்க மத்தியிலே வரவேணும் ராஜா. தொடக்கம் முடிவரை உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கணும் ராஜா. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் ஆண்டவரே வைத்திருக்கிறதோ அவர்கள் அதை ஆண்டவரே உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரே கருத்தோடு நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதாக எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஒருமித்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக சிந்தனை சிதறல்கள் வேண்டாம், வேறு விதமான சிந்தைகள் ஆண்டவரே ஒரு அசால்ட்டான எண்ணங்கள் எதுவும் இல்லாதபடி பயபக்தியோடு கூட நாங்கள் இதில் பங்கெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகள் யாவரையும் கூட்டி சேர்த்து வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. பேசுகிற பிள்ளை நீர் முழு அபிஷேகத்துல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நெட் ப்ராப்ளமும் வேற எதுவுமோ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போது இடையிலே வராதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு மணி நேரம் உங்களுடைய பாத்திரை நாங்கள் அமர்ந்து எல்லாவற்றையும் சீராய் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போய் கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. யாவரையும் நாங்கள் தாழ்த்தி
இந்த கருத்தில் தருகிறோம். எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் எங்கள் மீது தெளித்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துல இணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அப்படி நீர் செய்கிற கிருபைக்கா உங்களுடைய கருத்தை எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகான மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நீ நாமத்திலே வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இன்றைய சிந்தைக்காக செல்ல போகிறோம். இன்றைய சிந்தை பார்க்கும் பொழுது நம்ம இதுவரை 5 சிந்தைகளை தாண்டி முடித்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு நாம் படித்த பாடங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்திருக்கிறோம். நமக்குள் வாசமாக்கிற தேவன் என்று சொல்லியும், உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லியும், வழிநடத்துகிற தேவன் என்று சொல்லியும், புத்திர சுகத்தின் ஆவியான சொல்லியும் பார்த்தோம். சாட்சி கொடுக்கும் ஆவியான சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே கூட அதே ஆவியானவர் நம்ம உதவி செய்யும் ஆவியானவர் என்ற நோக்கத்திலே பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அந்தபடியே ஆவியானவரும் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். புத்த சுகாரத்தின் ஆவியானவர் நம்மை அவருடைய சாட்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அந்த பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போது நம்ம பிள்ளைகள் சொன்னாக்கா 17ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம பிள்ளைகளானா சுந்தரமாமே, தேவனுடைய சுந்தரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுந்தரமாமே. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து சகலத்தை சுதந்தித்து கொண்டிருக்கிறார். சகலத்தை சுந்தரவாளி அவர், முதல் பேரான குமாரன் அவர். ஆகையால் அவருடைய பிள்ளையாக நமக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. நாம் அநேக அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். பாவத்திற்கு பல வேளை அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். பல வேளையை நம்மை சிந்தித்து பார்ப்போம் சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் பலருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். வீட்டிலே பெரியவர்களுக்கு அதிகாரி இருக்கிறோம். வேலை ஸ்தலத்திலே நம்ம அதிகாரிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். அரசாங்கத்திற்கு அதிக அடிமையாக இருக்கிறோம். போக்குவரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். பல காரியங்களையும் அன்றை பார்த்தோம் நமக்கு அடிமைத்தனம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம சொந்தவாளி கிடையாதே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக நாம் காத்து இருக்கிறோம். கர்த்தர் நம்ம அந்த முழு சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தான் சுதந்திரவாளி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை வரணும் நான் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கும் பொழுது 20ஆம் வசனம் பார்க்கிறோம். அது என்னென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தின் சுயத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட ஒரே நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு இவ்விதமான பல விதமான அடிமைத்தனம் இருந்தாலும் கூட இவையெல்லாம் டெம்பரரி. பணப்பிரச்சனை டெம்பரரி, வியாதிகள் டெம்பரரி ஆனது. நம்முடைய இந்த உலகத்திலே நாம் அடிமைப்பட்ட பல காரியங்கள் எல்லாம் டெம்பரரி தான் என்றால் அது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனெண்ட்டாக நாம் சுதந்திரமாக கர்த்தரோடு வாழப்போகிறோம் என்று சொல்லி நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நிமித்தமாக நாம் கர்த்தரை சோதனை செலுத்துகிறோம். இப்படி கூட நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த நம்பிக்கையை நமக்கு உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிறார். காணப்படும் காரியம் அல்ல, காணப்படாத காரியம் அது. இதை முந்தின வருஷங்கள் பார்ப்போம் சொன்னாக்கா காணப்படாத காரியங்களுக்கு தான் நம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஐயா இது நாள் வரை நமக்கு அடிமைத்தனம் தான் இருக்கிறது. ஆனால் சீக்கிரமாக நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளும் சொல்லி காத்திருக்கிறோம். அந்த விதமாக நாம் அடிமைத்தனத்துக்கு உட்படுப்பது நம்முடைய காரியம் அல்ல, ஆவியானவர் தாமே கர்த்தர் தாமே எட்டுமைத்து வைத்திருக்கார். 21ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த சிருஷ்டியானது அதாவது நாம் எல்லோருமே சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்பட்டனாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். டெம்பரரி காரியங்கள், மாயாய காரியங்கள். நம்முடைய இந்த உலகத்தின் அதிகாரம் எல்லாம் அடிமைத்தனம் எல்லாம் மாயானது. அந்த மாயத்தனத்திற்கு மாயான காரியங்களுக்கு கர்த்தர் அவருடைய சித்தப்படியாகவே நம்ம கீழ்படுத்தி இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். ஐயா நாம் இந்த வேலை கூட அந்த அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். சீக்கிரமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அப்படி காத்திருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் நம்ம முன்னேறவும், நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆவிக்கு சுதந்திரம் இருக்கிறது, பாவத்தை எதிர்த்து நிற்போம், தொல்லைகள் எதிர்த்து நிற்போம் சொல்லி நம்புகிறோம். ஆனால் நம்மளை முடியல. நான் யாரை உதவி செய்கிறேன்னு சொன்னாக்கா அங்கே தான் இந்த வசனம் போட்டுருக்கு. அந்தபடி ஆவியானவர் நம்மளே பலவீனங்களே, நம்ம செய்ய முடியாத காரியங்களை பலம் இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுடுவோம். நமக்கு உதவி செய்வது ஆவியானவர் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் எபிரேயர் 5:2-18 பார்க்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு இது அநேக சூழல்கள் நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கிட்ட நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்.
அந்த உதவியாளரை நாம் நன்றியோடு துதிப்போம், சோத்திரிப்போம், நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதை கூட ரதிமுத்து அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரான் ஆகிய சோபத்தரும் தெசலோனிக்கேரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டார் ஆகிய தீகுக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். இந்த வேளை கூட நம்ம பார்த்துருக்கோம். அவர் பலரோடு கூட இருந்த பல துணையாளர்கள் அவர் துணையாளர் சொல்லி பார்க்கிறோம். அந்த துணையாளர் கூட பார்க்க முன்பதாக சகோதரி பெஸ்ஸி விமல் அவர்கள் இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இந்த பாடலை பாடுவார்கள். மக்கள் நாமே இணைந்திடுவோமே இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறைமக்கள் நாமே இணைந்திடுவோமே. கிளியராவே இல்ல, வால்யூம் கிளியரா வரல. மைக் நல்ல வாய்ப்பு. வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழி காட்டிடுவோம். வரும் பொறுமையின் வழியில் பிற துயர் களைந்து புதியதோர் வாழ்வு புலந்திட முனைவோம். பொறுமையின் வழியில் பிற துயர் களைந்து புதியதோர் வாழ்வு புலந்திட முனைவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமை வாழ்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட மத்தியிலே சிறப்பு செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் சகோதரன் ஜோசப் தேவதாஸ் அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். அவர்கள் யார் என்று உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் வந்து நம்மோடு கூட பல வேளை பகிர்ந்து கொண்டவர், தன்னுடைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டு பாடலை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரி என்னுடைய சிஸ்டர் டாக்டர் சாந்தகுமரி அவர்கள். அவருடைய 2வது மகன் ஜோசப் தேவதாசன். இவர்கள் ஒரு கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க ரைட்டாக இருக்கிறது வந்து கொடைக்கானலில், அவங்களுடைய மனைவி வந்து கொடைக்கானல் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையால் அவர்கள் அந்த பகுதியிலே அதிகமான ஊழியர்கள் பண்ணுறாங்க. விசேஷமாக எவஞ்சலிக்கல் யூனியன் யூஎஸ்ஐயில் வந்து அதிகமான பங்கு பெற்று அங்கே கொடைக்கானல் பகுதியில் அதிகமாக ஊழியர்கள் பண்ணுறாங்க. அவர்கள் நம்ம வந்திருப்பது கர்த்தருடைய பிரதான கிருபை. வழி கூட அவர்கள் வந்து இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கிறேன். சிறை பங்காளியான அரிஸ்தர்க்கு என்ற அந்த வார்த்தையின் படி பெயர் நம்ம கூட பகிர்ந்து போகிறார்கள். நாம் அவர்களை வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மாமா ப்ரொஃபஸர் எஸ்டி டேனியல், என்னுடைய அத்தை வனஜா டேனியல், அவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததற்கு. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தில் மிகைப்படுத்தப்படாத ஊழியர்கள், அதிலே சிறை பங்காளியான அரிஸ்தர்க்கு
அவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஸ்கிரீனை உங்களால பார்க்க முடியுதா? தேங்க்யூ. மிகைப்படுத்தப்படாத ஊழியர்கள் வரிசையில இன்றைக்கு சிறை பங்காளியாகிய அரிஸ்தர்க்குவை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த அரிஸ்தர்க்குவை குறித்து வேதாகமத்துல 5 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 5 இடங்களில் குறிப்பிடப்பட்ட இந்த அரிஸ்தர்க்குவை குறித்து 4 காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ற ஒரு காரியம், தெசலோனிக்கேரில் அரிஸ்தர்க்கு. தெசலோனிக்கே என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தை சேர்ந்தவர் அரிஸ்தர்க்கு என்பதை அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் இதே காரியத்தை தான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு. அப்போ இதுல ஒரு அடிஷனல் டீடைல் நமக்கு தெரியுது. இந்த அரிஸ்தர்க்கு என்கிற ஒரு ரேர் கேரக்டர். இந்த நபர் மக்கதோனியா என்கிற தேசத்தை சார்ந்தவர். அந்த தேசத்திலே தெசலோனிக்கே என்கிற பட்டணத்தை சார்ந்தவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இது இவரை குறித்து நாம் தெரிந்து கொள்கிற முதல் காரியம். மக்கதோனியா தேசம் தெசலோனிக்கே பட்டணத்தை சார்ந்த அரிஸ்தர்க்கு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக இவரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும். அப்போ இந்த மக்கதோனியா தேசத்திலிருந்து உள்ள தெசலோனிக்கே பட்டணத்தை சார்ந்த அரிஸ்தர்க்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு வழித்துணையாய் இருந்தார். ஆங்கில வேதாகமத்துல டிராவலிங் கம்பானியன். எங்கெங்கெல்லாம் பவுல் அடிகளார் சென்றாரோ, எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டு சென்றாரோ அங்கெல்லாம் அவரோடு கூட ஒரு கம்பானியனா, ஒரு வழி துணையாய் இந்த அரிஸ்தர்க்கு இருந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக அரிஸ்தர்க்குவை குறித்து நாம் படிக்கிற ஒரு இடம் பிலமோன் நிருபம் 24ஆம் வசனம். அதுல என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் என்று பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம அரிஸ்தர்க்குவை குறித்து இன்னொரு காரியம் கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் உடன் வேலையாளான அரிஸ்தர்க்கு, ஆங்கிலத்துல ஃபெலோ ஒர்க்கர், உடன் வேலையாள் என்று இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், மக்கதோனியா தேசத்தை சார்ந்தவர், அந்த தேசத்துல தெசலோனிக்கே பட்டணத்தை சார்ந்தவர். இரண்டாவது நம்ம தெரிந்து கொண்டது பவுலுக்கு வழித்துணையாய் இருந்தவர். மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்வது பவுலின் உடன் வேலையாளாய் இருந்தவர். நான்காவதாக இவரை குறித்து கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சிறையில அடைக்கப்பட்ட பொழுது அவரோடு கூட சிறையில இருந்தவர் அரிஸ்தர்க்கு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்ப 4 காரியங்கள் பார்த்தோம். இவ்வளவுதான் நம்ம இந்த நபரை குறித்து வேதாகமத்திலே 4 காரியங்கள் தான் நான் வெளிப்படையாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். மக்கதோனியா தேசம் தெசலோனிக்கா பட்டணத்தை சார்ந்தவர், பவுலுக்கு வழித்துணையா இருந்தவர், உடன் வேலையாளா இருந்தவர், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட சிறைச்சாலையிலே இருந்தவர் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 4 காரியங்களை குறித்து இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவது நம்ம பார்த்த காரியம், மக்கதோனியா தேசத்திலே உள்ள தெசலோனிக்கே
பட்டணத்தையோட சார்ந்தவர். இந்த மக்கதோனியா தேசத்தை குறித்தும் தெசலோனிக்க பட்டணத்தை குறித்தும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு மிகவும் அறிமுகமான பகுதி தான். அதில் உள்ள முக்கிய சம்பவங்களை உங்களோடு கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இவராக வாசிக்கிறோம். இரவு நேரத்துல பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்துல மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவர் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போ பவுல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவர் வந்து நின்று, நீங்க எங்களுடைய தேசத்துக்கு வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறதை தரிசனமாக பார்க்கிறார். அந்த தரிசனத்தை கண்ட பொழுது பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் அதன் மூலமாக, அந்த தரிசனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு உடனே தாமதம் இல்லாமல் உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்துல பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார். ஓய்வு நாளிலே பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்கிறார். அங்கே சில ஸ்திரீகள் கூடி வருகிறார்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். அப்படி பவுல் உபதேசம் செய்யும் பொழுது அங்கே லீதியாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவளுடைய தொழில் இரத்தாம்பரம் விற்பது. அந்த ஸ்திரீயும் அந்த இடத்துல இருக்கிறார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி 14வது வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்துல கிரியை செய்கிறார், அவருடைய இருதயத்தை திறக்கிறார். லீதியாளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. பவுல் உபதேசிக்கிற காரியங்களை அவள் ஏற்றுக்கொள்கிறார். அவளும் அவருடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்று, அதன் பின்பு நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னுடைய வீட்டுல வந்து தங்க வேண்டும் என்று வருந்தி பவுலை கேட்டுக்கொள்கிறார். அதன் பின்பு ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு பெண், குறி சொல்லுகிற தொழிலையுடைய ஒரு பெண், அந்த குறி சொல்லுதல் தொழிலின் மூலமாக அந்த பெண்ணுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயம், நிறைய பணம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண் பவுலையும் அவரோடு இருந்தவர்களையும் பின்னால தொடர்ந்து போய், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அநேக நாள் இப்படி செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் பவுல் சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியோட பவுல் சொல்லுகிறார். அந்த நேரமே அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போய்விடுகிறது. இதை பார்க்கிற அந்த பெண்ணுடைய எஜமான்கள் பார்க்கிறாங்க, இந்த அசுத்த ஆவி இந்த பெண்ணை விட்டு போயிடுச்சு, இந்த பெண்ணை வைத்து நம்ம பணம் சம்பாதித்து கொண்டிருந்தோம், இப்ப நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கோபப்பட்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகள் இடத்துல இழுத்து கொண்டு போகிறார்கள். அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த மனிதர்கள் யூதர்கள் நம்மளுடைய பட்டணத்துல கலகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இவர்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில முறைமைகள் எல்லாம் போதிக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் மேல் குற்றம் சாட்டி, கடைசியாக இவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து இவர்களை அடித்து சிறைச்சாலையில போட்டு விடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சிறைச்சாலையில கால்கள் தொழுமரத்திலே மாட்டி வைத்து இருக்கிற ஒரு நேரத்துல நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். அந்த பாடுகள் மத்தியிலும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறார்கள். அப்ப காவலில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளை போல இவர்களும் கால்கள் கட்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது துதித்து பாடுகிறார்களே என்று வியந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு போகிறது, கட்டுகள் எல்லாம் கலண்டு போகிறது. சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான், இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது, இவர்களுக்கு சாதகமாக நிகழ்ந்திருக்கிறது, இவர்கள் எல்லாரும் கதவுகள் திறந்தனால தப்பி ஓடி போய் விடுவார்கள் என்று பயந்து, அதற்காக நாம் தண்டிக்கப்படுவோம் என்று பயந்து தன்னுடைய பட்டயத்தை உருவி தானே கொலை செய்ய முற்படுகிறான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தம் விட்டு, உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாத, நாங்க யாருமே எங்கேயும் ஓடி போகவில்லை என்று சொல்லும் பொழுது அவன் தீபத்தை கொண்டு வந்து உள்ளே பார்த்து இவர்கள் அங்கேயே இருப்பதை கண்டு நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, இது ஆண்டவருடைய கை இவர்களோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாய் அவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் முன் வீட்டாரையும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவனும் அவனுடைய வீட்டார்கள் யாவரும் கர்த்தருடைய வசனத்தை பவுலும் சீலாவும் போதிக்கிறார்கள். ராத்திரி நேரத்துல, அந்த நேரத்திலேயே அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவி அவர்களிடத்திலிருந்து ஞான ஸ்நானம் பெறுவதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா ஆகிறார்கள். பொழுது விடிஞ்ச அதிகாரிகள் சொல்றாங்க, இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நாங்க ரோமர்கள் எங்களை நியாயம் விசாரிக்காமல் வெளிப்படையா அடிச்சிட்டீங்க, ரகசியமா அனுப்பிவிட போறீங்களா எங்களை அப்படின்னு கேட்டவுடனே அந்த அதிகாரிகள் பயந்து இவர்கள்ட்ட வந்து தயவா பேசி தயவு செய்து போயிருங்க அப்படின்னு சொல்லி வெளியில அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்படும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்துல போறாங்க. சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இவர்கள் அடிபட்டார்கள், ஆனால் இவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள். 17வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா, அதுல இருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வர்றாங்க. மக்கதோனியாவில் உள்ள தெசலோனிக்கே பட்டணம் வர்றாங்க. அங்க வந்தோடனே யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. பவுல் வழக்கத்தின்படி 3 ஓய்வு நாட்கள்ல தேவனுடைய வாக்கியங்களை குறித்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பாடுபட வேண்டும், கிறிஸ்து மரிக்க வேண்டும், கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், இயேசுவே கிறிஸ்து என்று போதிக்கிறார் பவுல். அப்போ அங்க சில கிரேக்கர்கள், கணம் பொருந்திய ஸ்திரீகள் அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொள்றாங்க. ஆனா சில யூதர்கள் விசுவாசிக்காமல் அவங்க என்ன பண்றாங்க, இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அப்போ இவங்க இருந்த யாசோன்ங்கிறவர் வந்து அவர்கிட்ட போறாங்க, நீதான் இவர்களுக்கு இடம் கொடுக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவர் இவர்கள் சார்பாக பவுலுக்கு அவரோடு இருந்தவர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கிறார். ராத்திரி காலத்துல பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே போயும் யூதருடைய ஜெபாலயத்துல அவங்க போய் போதிக்கிறாங்க. ஆனா அந்த பெரேயா பட்டணத்தை குறித்து நம்ம படிக்கிற காரியம் என்னன்னா, அந்த மக்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மனோவாஞ்சையாய் விருப்பத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்றார்கள். இவங்க கேட்கிற போதனையும் வேத வாக்கியங்களும் ஒன்னா இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்தும் பார்க்கிறாங்க. தெசலோனிக்கேல இருக்கிறவங்களை விட இவங்க நல்ல குணசாலியான மக்கள் என்று 11ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த 13ஆவது வசனத்துல நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம், இந்த பெரேயா பட்டணத்துல வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்படும் பொழுது தெசலோனிக்கேயர் யூதர்கள் பெரேயா பட்டணத்துல உள்ளவங்களாம் இதை ஏற்றுக்கொள்றாங்களே, நம்ம நிராகரித்தது என்று சொல்லி இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து பெரேயா பட்டணத்துக்கு வந்து இங்கேயும் பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சவுல் மற்றும் சகோதரர்கள் சமுத்திரம் வழியாக வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறார்கள். அப்ப அந்த தெசலோனிக்கா பட்டணத்தை பார்க்கிறோம். அங்கேதான் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். அங்கிருந்து அவங்க பெரேயா பட்டணத்துல போய் அங்க மக்கள் நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றப்போ தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ளவங்களுக்கு பிடிக்காம
இங்கேயும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணவர்கள். இப்படிப்பட்ட பட்டணத்திலிருந்து இந்த அரிஸ்தர்க்கு என்கிற மனிதன் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வருகிற மனிதன் பவுலுக்கு வழித்துணையா இருந்தான். நிறைய நேரங்கள்ல பவுலுக்கு வழித்துணையா இருக்கிற பல பேர் பல இடங்கள்ல இருந்தாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல பவுலனோட கூட இருப்பதற்கு யாருமே இல்லை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இவ்வாறா வாசிக்கிறோம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்று பவுல் கூறுகிறார். அநேக நேரங்களிலே பவுலுக்கு துணையாக நிற்கிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அப்போ நமக்கு வழித்துணையாய் நம்மோடு கூடவே இருக்கிற நபர்கள் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, எல்லாரும் நம்மை கைவிடும் பொழுது ஒரு உண்மை மாறாது, கர்த்தரோ நமக்கு துணையாக நிற்கிறார். இந்த காரியத்தை நம்ம வேதத்துல திரும்ப திரும்ப பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், இயேசு கிறிஸ்து பரமண்டலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு சொல்லுகிற கடைசி காரியம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பவர், நமக்கு துணையாக நிற்பவர், நமக்கு வழித்துணையாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் இவ்வாறாக கூறுகிறார், பழைய ஏற்பாட்டுல குறிப்பிட்டிருக்கிற காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு உண்மை. அப்போ நாம் இந்த பகுதியில நாம் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், நமக்கு துணையாய் நிற்பவர் கர்த்தரே, நமக்கு துணையாய் நிற்பவர் கர்த்தரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட இருப்பவர் அவரே. அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தின் அடிப்படையில உள்ள கொள்கைகளை ஆரம்பத்துல சிந்தித்தோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் விட்டுட்டு போறவர் இல்ல, நமக்கு பிரச்சனை வர்றப்போ விட்டுட்டு போற ஒருவர் அல்ல, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ நமக்கு வழித்துணையாக என்றென்றும் நம்மளோடு கூட இருக்கிற, என்றும் விலகாமல் கைவிடாமல் இருக்கிற, உலகத்தின் முடிவு பரியந்தம் நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய துணையாக அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக நாம் அரிஸ்தர்க்குவை குறித்து பார்த்தோம். உடன் வேலைக்காரராக இருந்தான். வேதாகமத்துல பலர் பவுலுக்கு உடன் வேலைக்காரர்களாக இருந்தாங்க என்று வாசிக்கலாம். பிரிஸ்கிலா, ஆக்கிலா உடன் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். உர்பான், ஸ்தாக்கி இவர்கள் உடன் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். தீமோத்தேயு உடன் வேலைக்காரராக இருந்தார். தீத்து உடன் வேலைக்காரராக இருந்தார். எப்பாப்பிரோதீத்து உடன் வேலைக்காரராக இருந்தார். கிளெமெண்ட் உடன் வேலைக்காரராக இருந்தார். யுஸ்து, ஜஸ்டஸ் உடன் வேலைக்காரராக இருந்தார். பிலமோன் உடன் வேலைக்காரராக இருந்தார். மார்க்கு, தேமா, லூகா பலர் உடன் வேலையாட்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்தார்கள். இன்றும் கிறிஸ்துவனுடைய சீஷர்களாகிய நாமும் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். எதற்காக உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம்? 3 யோவான் 8ஆம் வசனத்துல இவ்வாறாக யோவான் எழுதுகிறார், நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். சத்தியத்தை அறிவிப்பதற்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யாருக்காக உடன் வேலையாட்களா இருக்கிறோம்?
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உலகத்திலே நிலைநாட்டுகிறார். அந்த வேளையில அவருக்கு உடன் வேலையாட்களாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வயல் நிலங்களை பாருங்கள், அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த வேலையிலே நாம் உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நம்ம எப்படி இந்த வேலையை செய்வது? இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்கு உடன் வேலையா இருக்கிறோமே, இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பெரிய ஒரு பொறுப்பு. இதை நாம் எப்படி செய்வது? முதலாவது நாம் செய்ய வேண்டியது, அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். ஜெபிப்பது உடன் வேலையாளா இருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், ஜெபிக்கிற ஒரு காரியம். அடுத்ததாக பவுல் இவ்வாறாக கூறுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். உடைய வேலையாட்களில பலவிதமான வேலைகள் உண்டு. ஒரு சிலருக்கு தனிப்பட்ட நபர்களோடு கூட பேசுவதன் மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவது அவர்கள் செய்யற பணியா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிரசங்கிப்பதாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பலவிதமான உதவிகள் செய்வதாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின் வரங்களின்படி நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து உடன் வேலையாட்களாய் செயல்பட ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். யார் என்ன காரியத்தை செய்தாலும் கடைசியில தேவன் மட்டுமே விளைய செய்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 4வதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட காவலில் இருந்த அரிஸ்தர்க்கு என்று நாம் வாசித்தோம். ஜெயில இருந்தாரு அரிஸ்தர்க்கு. பலர் அரிஸ்தர்க்குவை போல பவுலோடு கூட சிறைச்சாலையில இருந்தாங்க. ஒரு சில உதாரணம் இன்னைக்கு நம்ம வாசித்த 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 25வது வசனம், சீலா பவுலோடு கூட சிறையில இருந்தார். ஆனா பவுலும் சீலாவும் ஒரு நாள் தான் சிறையில இருந்தாங்க. அந்த இரவில ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர்களை வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஆனா எல்லா நேரமும் அப்படி நடக்கல. ஒரு முறை அது நடந்தது. சில நேரங்களில் பவுல் பல நாட்கள் சிறையிலே இருந்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அண்ட்ரோனிக்கியா, யூனியா இவர்களும் பவுலோடு கூட சிறையில் இருந்தவர்கள். எப்பாப்பிரா இவர் பவுலோடு கூட சிறையில் இருந்தவர். இது வெளிப்படையாக வேதத்துல கொடுக்கப்பட்ட சில பெயர்கள். இதை தவிர பலர் பவுலோடு கூட சிறையில இருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். இப்படிப்பட்ட பாடுகள் உண்டு சுவிசேஷத்தை சொல்லுவதிலே என்று உணர்ந்த பவுல் தீமோத்தேயுக்கு திரும்ப திரும்ப கூறுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி என்கிறார். தீங்கு வரும், நீ அந்த தீங்குவை சுவிசேஷத்திற்காக அனுபவிக்க வேண்டும் என்று, சுவிசேஷனுடைய வேலையை செய்வதற்கான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக தீங்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயுவை தயார்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. பவுல் சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவித்தார். தீமோத்தேயும் என்னோடு கூட சேர்ந்து நீயும் தீங்கு அனுபவி. அந்த தீங்கு அனுபவிப்பதுல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் என்று கூறுகிறார். ஆங்கில வேதாமத்தில் எவ்வாறாக கூறுகிறது, ஜாயின் வித் மீ இன் சஃபரிங் ஃபார் த காஸ்பல் அக்கார்டிங் டு த பவர் ஆஃப் காட். அந்த தீங்கை அனுபவிப்பதற்கு, அந்த பாட அனுபவிப்பதற்கு வேண்டிய வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்கிற காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை நோக்கி அவர் சொல்ற ஒரு காரியம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார் அவருடைய சீஷர்களை பார்த்து. சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. பாடுகள், தீங்கு சுவிசேஷ பணியில் ஈடுபடுபவர்களுக்கு உண்டு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இவ்வாறாக வாசிக்கிறோம், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று. அப்போ விசுவாசிகளுக்கு
பாடுகள் என்பது வரும், ஆனால் அந்த பாடுகளை சகிப்பதற்கு தேவனுடைய வல்லமை கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன் அறிவித்தோம். முதல்லயே சொல்லிட்டாங்க பவுல் தெசலோனிக்கேயரை பார்த்து, உங்களுக்கு உபத்திரவம் வரும். அந்த இதுக்கு முன்பாக நாம் வாசித்த வசனம், the privilege of trusting in Christ, privilege of suffering for him. அவரை விசுவாசிப்பது ஒரு பிரிவிலேஜ், அவருக்காக உபத்திரங்களை அனுபவிப்பதும் ஒரு பிரிவிலேஜ் என்று கூறுகிறார் பவுல். அப்போ முடிவாக ஒரு ஒரு காரியத்தை நாம் நினைத்து முடிக்கலாம். 1 பேதுரு 4:14 தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். நன்மை செய்வதற்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவோட கூட பாடு அனுபவிக்கிறனால கிறிஸ்துவோட கூட மகிமை அடைவார்கள். If indeed we suffer with him, so that we may also be glorified with him. கிறிஸ்துவுக்குள்ள மகிமை எவ்வளவு பெரியது! அப்படிப்பட்ட மகிமையை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். நாம் கொஞ்ச காலம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் படுகிற சின்ன பாடுகள் கடைசியில அவரோடு கூட மகிமையை பார்க்கிறப்போ அதற்கு ஒப்பானதே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 4 காரியங்களை நாம் படித்தோம். மக்கதோனியா தேசத்திலே சார்ந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த அரிஸ்தர்க்கு, இவர் பவுலுக்கு வழித்துணையா இருந்தார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் வேலையாட்களா இருக்கிறோம். கடைசியாக அவரோடு கூட நாம் பாடுபடுகிறோம், அவரோடு கூட மகிமையும் அடைவோம். இப்படிப்பட்ட பெரிய கிருபையை ஆண்டவர் நம் ஒருவருக்கும் தந்தருள்வாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை மகன் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான செய்தி மத்தியிலே கொடுத்த மகனை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இது ரொம்ப ரொம்ப ட்ரிவியல் சப்ஜெக்டு, கஷ்டமான சப்ஜெக்டு. அதை ரொம்ப எளிதான முறையில் நமக்காக அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐசக்கு என்ற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி போருக்கு துணையாக இருந்தாரோ, அதே நாமும் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு துணையாளராக இந்த உலகத்தை வாழ்ந்திருக்க வேண்டும். நமக்கு ஆவியானவர் துணையாக கிறிஸ்துவை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஐயா, அந்த வல்லத்தை பெற்று நாம் வாழும்படியாகவும் தொடர்ந்து நாம் அவருக்காக பாடு அனுபவிக்கும்படியாகவும் நாம் ஆயத்தமாகணும்னு சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான செய்தி கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மேலும் ஒரு பேருக்கு பண்ணுவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம சாட்சிக்கு செல்ல போகிறோம். சாட்சி இருப்பவர்கள் இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். நாங்கள் உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் ஜெபிப்போம். சாட்சியில் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். சில பேர் ஃபோன் மூலமாக சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஈவுக்காகவும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக ஒரு சாந்தி முத்துசாமி அவர்களுடைய மகனுடைய திருமணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணபடியாகவே திருமணம் ஒழுங்காகிவிட்டது. அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே விதமாக சாந்தி முத்துசாமி அவருடைய தங்கை கணவர் அவர் இந்த சூதாட்ட பிடியிலே சிக்கி தவிக்கிறதாக கேள்விப்பட்டோம். நாம் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த மகனை விடுவித்து இந்த வேலை கூட சூதாட்ட பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறார். 2 சாட்சிகளும் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க வர முடியவில்லை, அதனால் அவங்க ஃபோனில் சொன்னாங்க. அதை வச்சு நம்ம கர்த்தரை அவங்களை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இந்த வேலை கூட மற்றவங்க யாராக இருந்தீங்கன்னாக்கா அதை சேர்த்து உங்களுடைய கரங்களை
உயர்த்தினால் நான் உங்களுக்காக உங்களுடைய சாட்சியை கேட்டு தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இல்லை என்றால் இப்பொழுது நாங்கள் கூறப்பட்ட காரணங்களுக்காக சகோதரன் பால்தாஸ் சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நல்ல செய்தியை கேட்டோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையாய் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, வல்லமையுள்ள செய்தி மூலமாக எங்களோட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடம் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது சாட்சி சொன்ன அப்பா கர்த்தாவே, சாட்சி எழுதி கொடுத்த சாந்தி முத்துசாமி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மகனுக்கு அப்பா திருமண ஒழுங்குகளாம் நடைபெற வைத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் பெரிய பல் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அப்பா செயல்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அதே போல சகோதரியுடைய முத்துசாமி அவருடைய சகோதரி கணவனுடைய அப்பா சூதாட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து கர்த்தாவே விடுதலை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடைபெற வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, குமாரன் விடுதலையாக்கி நாம் மெய்யாகவே விடுதலையாகுவீர் என்று சொன்னது போல கர்த்தாவே, அந்த குடும்பத்திலே அந்த சூதாட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கரம் அப்பா கூட இருந்த அப்பா கரம் கூட இருந்த அப்பா மகிமையான காரியங்களை செய்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டு வருவீராக ஆண்டவரே. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கிறிஸ்டி சால்மான் அவர்கள் ஞானவிஷா வரவில்லை. ஆகையால் கிறிஸ்டி சால்மான் அவர்கள் இந்த வேலை கூட சபை சார்ந்த குடும்பக்காக ஜெபம் பண்ண போறாங்க. I give some time for you to read, ma. படிச்சிட்டு you can pray. Sure. Yes, mama. இந்த வேளையிலும் துதிப்பேன். அன்புள்ள ஆண்டு இருக்குள்ள தந்தையை கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. மறுபடியுமாக கர்த்தாவே, நல்ல ஒரு சாட்டர்டே அந்த ஐக்கியத்திற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நல்ல மாமா நல்ல ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க, நல்ல ஒரு அந்த வார்த்தையிலிருந்து. அப்படி கர்த்தாவே, இந்த ஊழியர் மூலமாக நல்ல நர்ஸ்டார்டர்ஸ் பத்தி நல்ல நாங்க படிச்சோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக் நாங்க எப்படி இருக்கணும் இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு நல்ல சொன்னாங்க கர்த்தாவே. அவர்களையும் அவர்கள் ஊழியத்தை ஆசிர்வதிக்கிறோம். நன்றி சுவே, நன்றி சுவே. அப்படி கர்த்தாவே, இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரேயர் பாயிண்ட்டுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரே கர்த்தாவே, இந்த ஜெபத்திற்கு நீங்க கிரியை செய்து நாங்க ஏதோ ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே. ஆனால் நீங்க தான் சுவாமி ஆன்சர்ஸ் கொடுப்பீங்க சுவாமி. நீங்க தான் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே எல்லாவற்றும் மாறுதல் everything for a change in situation is from you, Lord Jesus. கர்த்தாவே, சோ இந்த பிரேயர் பாயிண்ட்டும் கருத்தறிகிறோம் சுவாமி. சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் சுவாமி. கர்த்தாவே, சபையை சார்ந்த சிறியர்களுக்காக கர்த்தருக்குள் வளர்க்கப்பட, சபையின் கொள்கைகள் கற்றுக் கொடுக்கப்பட, அவர்கள் கல்விக்கேற்ற ஆலோசனைகள் தரக்கூடிய ஒரு ஆலோசனை கூட வொகேஷனல் கைடன்ஸ் சபையில் ஏற்படுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்பெஷலாக அடுத்த ஜெனரேஷனுக்காக வருகிறோம் சுவாமி. திருக்கத்தாவே, அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உமக்குள் வளர்க்கப்பட வேண்டும் சுவாமி. திருக்கத்தாவே, அவர் உண்மை பற்றி அறிகிற அறிவு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் ராஜா. வளர்ப்பிலே கர்த்தாவே அந்த விதை நன்றாக லார்ட் ஜீசஸ் லெட் இட் ரூட் லார்ட் ஜீசஸ். கர்த்தாவே, அந்த ஃப்ரூட் கர்த்தாவே இந்த பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது அந்த ஃப்ரூட்டை அதை பார்க்கும்படியாகவும் அந்த பிள்ளைகள் மூலமாக நிறைய பேர் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு வழிநடத்துற பிள்ளைகளாகவும் மாறவும் கர்த்தாவே அந்த ஒரு பாரம் கர்த்தாவே இந்த சபையில் இருப்பதாக ராஜா. இந்த வொகேஷனல் கைடன்ஸ் கர்த்தாவே ஏற்படுத்தப்பட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. சின்ன வயதுல இருந்து கர்த்தாவே நல்ல லார்ட் ஜீசஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தாவே அப்பா, அப்படி நீங்க செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி ஒவ்வொரு சிறுவர்களையும்
கர்த்தரிகிறோம் சுவாமி. கர்த்தாவே அதை நடத்த போகிற கர்த்தாவே அந்த குழு தலைவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. நல்ல கர்த்தாவே ஆழமான சத்தியங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல வளர கிருபை தந்துருங்க. அப்படிங்க செய்ய போற ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே சபை வாலிபர் நல்லொழுக்கத்தோடு கர்த்தாவே நல்லொழுக்க சபையின் வாலிபர் நல்லொழுக்கத்தோடு வளர்க்கப்பட வாலிபர் ஆவிக்குரிய வளர்ச்சி வாலிபர் சங்க வளர்ச்சி நடத்தப்பட வாலிபர் சபை வளர்ச்சியின் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சபை வட்டாரத்தில் சபைக்கு கிளை சபைகள் உருவாக்கப்பட கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இதற்காக வருகிறோம் சுவாமி. அப்படி கர்த்தா வாலிபருடைய திருமண காரியங்களும் கர்த்தாவே நல்ல மேரேஜ் கவுன்சிலிங் இந்த வாலிபருடைய கர்த்தாவே என்னென்ன தேவையோ கர்த்தாவேப்பா யூத்துக்காக வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே சில டைம் யூத்ல கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே எப்படி எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கும் சுவாமி. கர்த்தாவே அப்படி அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு டிரெக்ஷன்ஸ் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே சபையிலிருந்து கர்த்தாவே நல்ல ஒரு கவுன்சிலிங் அப்படி அவர்களுக்கு ரெடி ஃபார் மேரேஜ் லார்ட் ஜீசஸ் கர்த்தாவே மேரேஜ் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து ராஜா ஒவ்வொரு வாலிபனும் மகனும் கர்த்தாவை இணையும் பொழுது அவர்கள் குடும்பம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கட்டப்படும். அவர்களுடைய ஜெனரேஷனும் கர்த்தாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் கர்த்தாவே. அப்பா சர்ச்ல கர்த்தாவே நல்ல ஒரு கைடன்ஸ் கவுன்சிலிங் எல்லாம் ஏற்படுத்தப்பட அப்பா கிருபை தந்துருங்க சுவாமி. அந்த பாரம் எல்லாருக்கும் இருக்கட்டும் ராஜா. தங்களை மாத்திரம் அல்ல சுவாமி வரப்போற ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்க போறாங்க அப்படி சொல்லி கர்த்தாவே நீங்க அப்படி செஞ்சு கொடுத்துருங்கப்பா. நீங்க செய்யப்படுறியால் ஸ்தோத்திரங்க தாவி ஸ்தோத்திரம். அப்படி சபை பெண்கள் ஆவிக்குரிய தாய்களாக வளர நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பெண்கள் ஜெப ஐக்கியத்தில் ஈடுபட்டு ஜெப வீராங்கனைகளாக அனுபவம் பெற சபையின் வாலிப பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியை விளங்கும் கர்த்தாவே மிஷினரி ஊழியத்தில் ஈடுபட்டு சபைக்கு அருகே கிளை சபைகள் உருவாக்கப்படும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே ஸ்பெஷலாக லேடிஸ்க்காக வருகிறோம் சுவாமி. பெண்கள் ஐக்கியத்திற்காக வருகிறோம் ராஜா. அவர்கள் கர்த்தா வீட்டுக்கு மட்டும் தாய் இல்ல சுவாமி சபைக்கும் தாய் கர்த்தாவே. மற்ற தங்கள் பிள்ளைகளை போல கர்த்தாவே ஆவிக்குள்ளாக வளர்க்க ஒவ்வொருக்கும் வார்த்தை கொடுத்துருங்கப்பா கர்த்தாவே. நல்ல அவர்கள் வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் கர்த்தாவே. அப்பா அவர்களும் கர்த்தாவே நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வளர்க்கிறதை தந்துருங்கப்பா. அப்படி கர்த்தாங்க ஸ்பெஷலா கர்த்தாவே இந்த மிஷனரிக்காக ஊழியத்துக்காக வருகிறோம் சுவாமி. It's not only just sending missionaries to outside state or any other part of the country or the world, Lord Jesus. கர்த்தாவே அங்க இந்த சபையில கர்த்தாவே அந்த அடுத்த தெருவே ஒரு மிஷனரி ஒரு மிஷன் ஃபீல்டா இருக்கட்டும் சுவாமி. அந்த இடத்துல கர்த்தாவே நாம பற்றி சொல்லவும் அந்தந்த இடத்துல கர்த்தாவே நல்ல சபைகள்ல தோன்றப்படவும் கர்த்தாவே அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பற்றி அறிந்து கொள்ளவும் அப்பா நீ கிருபை தந்திருக்க. அப்படி செய்யப்படுகிற ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம். அப்படி சபை ஆண்களும் ஐக்கியத்தில் ஜெபத்தில் மிஷனரி பணியில் ஈடுபட்டு சபை அருகே கிளை சபைகள் உருவாகும்படி உழைக்க நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே கர்த்தாவே சபை ஆண்களையும் கர்த்தரிக்கிறோம் சுவாமி. அவர்களும் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நல்ல கர்த்தாவே பாரத்தோடு கர்த்தாவே நம்ம கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு மட்டுமல்ல நம்ம பக்கத்துல காலனி இருக்கிற மத்த பிள்ளைகளுக்கும் அது தெரிய வேண்டும் என்று கர்த்தாவே அந்த பாரம் எல்லாருக்கும் வந்து கர்த்தாவே நல்ல கிளை சபைகள் அந்த இடத்துல உருவாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி சபைகளுக்கான ஜெபத்தை மாமா பாரத்தோடு எழுதியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸை கர்த்தாவே நான் இப்படி ஜெபம் பண்ணேன் தெரியல சுவாமி. ஆனால் கர்த்தாவே விடை கொடுப்பவர் நீங்க சுவாமி. வார்த்தைகள் just few words Lord Jesus, but we know victory comes from you dear Lord. கர்த்தாவே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்க கவனமாய் கேட்டு கர்த்தாவே நீங்க ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே நல்ல மாறுதல்கள் நிறைய பெரிய ஒவ்வொரு அந்த லேடிஸ் மத்தியிலும் மென் மத்தியிலும் சின்ன பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர் மத்தியிலும் ஒரு பெரிய கர்த்தாவே ஒரு லார்ட் ஜீசஸ் ஒரு வேவ் ஆஃப் பிளெஸிங்ஸ் வேவ் ஆஃப் ரெஸ்டரேஷன் நீங்க கொண்டு வரக்கூடிய ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம். கன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து மூலம் வாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்கும் பரமபிதாவே ஆமென். சுவாமி தருமையான ஜெபக்குடைக்காக முக்கொடாக்குடி ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நமக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பிற்காக நன்றி. அன்றவரே இந்த ஜெபக்குடையில அடியனுடைய பிரசன்னம் உங்களுடைய பார்வைக்கு இந்த பிரசனத்துக்கு தடையாயிருக்குமானால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜெப விண்ணப்பத்தை என்னுடைய பாட்டில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சபைகளுக்காக பொதுவான ஜெபம் ஆண்டவரே எங்கள் சபைகள் மத்தியில நாளை தினத்துல ஓய்வு நாள் பெரிய ப்ரிப்பரேஷனோட எல்லாரும் சபை நடத்துறவர்கள் எல்லாரும் வருவாங்க சுவாமி. உங்களுடைய பிரசுத்த பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவரே
உங்களுடைய அசைவாடுதல் அங்க இருக்கணும். ஆவியானவனுடைய அசைவாடுதல் இருக்கும்போது சுவாமி பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். வேதத்துல வாசிச்சிருக்கிறோம்ப்பா. அப்படியாக நாளைக்கு சபை கூடுதல் நடக்கும்போது பரிசுத்த பிரசனத்தை வைத்து ஆண்டவரே அந்த இடத்துல பெரிய அசைவை கொடுத்து உதவி செய்யும். பெரிய அற்புதங்களை சாட்சிகளை எழுப்பிடலாம். துதி ஆராதனைகள் நடக்கணும். அதுல வேத வாசிப்பு குறைவா இருக்கு சுவாமி. துதி ஆராதனை நடக்கும்போது வேத வாசிப்பை விட்டு விடாமல் அதையும் தொடர்ந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்ய. குறைந்த வேத வாசிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக குறைத்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். வேத வாசிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. அதே போல பாவம் மன்னிப்பின் ஜெபம், விசுவாச அறிக்கை, இவையெல்லாம் சரியான முறையில ஆண்டவரே சரியான நேரத்துல கொடுக்கப்பட, அது ஏறெடுக்கப்பட வாய்ப்பு சபை மக்களுக்கு கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. தெளிவாக உண்மையான அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட நாளைய தினத்துல நீர் உதவி செய்யுமப்பா. நீர் இறங்கி உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்தரலாம் ஆண்டவரே. நாளை தினத்துல ப்ரிப்பேர் பண்ணி வரும்போது அது பெரிய அசைவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு அசைவை காணப்படணும். இந்துக்கள் மத்தியில ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு. அவங்க புற மதஸ்தர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாக பெரிய அசைவை நீர் ஏற்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனையில பங்கு பெறும் அனைவருக்காக உடைய பார்த்து வருகிற அவர்களுக்காக நீங்க என்ன மன்னாவை தருவீங்களோ அதை எடுத்து வாங்க சுவாமி. ஆவிக்குரிய மன்னாவை திட்டமிட்ட பெயரை வந்து எல்லாருக்கும் தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு சுவாமி. ஆண்டவரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நிறைவாக செல்லத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே நீர் மன்னாவை இஸ்ரேல் மக்களுக்கு அருமையாக கொடுத்து போஷித்தீங்களே, அப்படியாக ஆண்டவரே நாளைய தினத்துல உங்களுடைய மன்னாவை ஏற்ற விதமாக யார் யாருக்கு என்ன தேவையோ, இந்த அளவு தேவையோ, எவ்வளவு குவாலிட்டி தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து நீர் உதவி செய்யுங்கப்பா. அந்த சபையோருக்கு கிடைக்கிற செய்தியும் சுவாமி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக, அந்த வாழ்க்கையில பெரிய வெற்றி காணத்தக்கதாக, ஒரு விடுதலை கிடைக்கத்தக்கதாக, அவங்க தங்களை தாங்களே அர்ப்பணிக்கத்தக்கதாக பெரிய அசைவை அந்த இடத்துல நீங்க தந்தரலாம். அந்த 20 நிமிஷம், அரை மணி நேரம், சில நேரம் 3/4 மணி நேரம் அந்த பிரசங்கத்துல உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தெளிவாக எடுத்து சொல்லும் போது ஆண்டவரே அதை மக்கள் அங்கீகரித்து வாழ்க்கையில மாற்றம் காணப்பட கிருபை செய்யும். சிஎஸ்ஐ சபைகளில ஜப நாட்டிற்காக, திருமணத்திற்காக, குருமாருக்காக, சபையோருக்காக இந்த குறிக்கப்பட்ட ஜபங்கள் உண்டு சுவாமி. அதை சரியான முறையில ஏறெடுக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் போது நாங்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக நன்றி சொல்லி வீட்டுல மன்றாடி ஜெபிக்க வேண்டுமே அழகாக கொடுத்திருக்கிறாங்க. அதை விட்டு விடாமல் அதை சரியான முறையாக செய்ய நீங்க உதவி செய்யுங்க. அதே போல நற்கருணை ஆராதனையும் ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்பட உதவி செய்யுங்க சுவாமியை. எங்களை நாங்களே நாங்கள் அந்த உமோடு கம்யூன் பண்ணும்போது எங்களை நாங்களே அர்ப்பணித்து அந்த அதில் பெரிய அற்புதங்களை காண, விடுதலையை காண, அந்த வெற்றியை காணத்தக்கதாக உற்சாகத்தினால் நிறைந்தவர்களாக மக்கள் செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா சபைகளிலும் ஜபங்களும் வாரம் ஒரு முறை வித்தானியா ஜபம், அதையும் அவங்க ஏறெடுக்கத்தக்கதாக கிருபை செய்யும். அந்த வித்தானியா ஜபம் எல்லாம் இல்லாம போய் விடுகிறதுப்பா. அது இல்லாம வித்தானிய ஜபத்தை ஏறெடுத்து அந்தவே நாங்கள் முழுதுமாக அர்ப்பணிப்பின் நேரமாக நாளை தினத்துல சபை கூடுதல் இருக்கு. நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரசனத்துக்காக மறுபடியும் உங்களுக்கு நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பி விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறோப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளை ஜப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வழித்துணையாய் ஆண்டவரே, உலகத்துல யாரும் இல்லாவிட்டா கூட இந்த தேவன் நீங்க எங்களோட கூட இருப்பீங்க என்பதை கர்த்தர் எங்களோடு கூட பேசுறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரரை இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா தகப்பனே. இப்போதும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா தகப்பனே. ஐயா, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத கிராமங்களும் நகரங்களும் எங்களுடைய தேசத்துல இன்னும் காணப்படுதுப்பா ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோம் என்று நினைத்திருக்கிற பகுதிகளில் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத உள்ளங்கள் இருக்கிறதப்பா. இயேசு என்றால் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற மக்களையும் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இப்படிப்பட்ட சூழல்ல
உண்மை பற்றி அறியாத கிராமங்கள் முழுமையா இருக்குப்பா, நகரங்கள் இருக்குப்பா. இப்படிப்பட்ட பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை அனுப்பி இயேசுவின் நாமத்தை அறிவிக்க முடியாது தேவரீர் கிரியை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்கள் மிகவும் கடினமான ஒரு நாட்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க போனாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே போகிறோம் என்று சொல்லி தெரிந்தால் ஆண்டவரே சிறுவர் கூட எதிர்க்கிற ஒரு சூழலை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. பலம் இல்லாதவர்கள் கூட எதிர்க்கிற ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இறங்குங்கப்பா, நீங்க உள்ளங்களை திறந்தருடுங்கப்பா. அப்பா நீங்க வழி உண்டாக்குங்கப்பா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழி துணையா இருங்கப்பா. எசப்பா உங்க நாமம் அறிவிக்கப்படாத கிராமங்களிலும் நகரங்களிலும் உங்க நாமத்தை எடுத்து செல்ல அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க அப்பா. கிருபையாய் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உடைய அதிகாரத்தையும் உடைய வல்லமையையும் உடைய ஊழியர்களுக்கு நீங்க அருளி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ரட்சிங்கப்பா, அப்பா அறியாத மக்களை ரட்சிங்கப்பா. கிருபையாய் ஆண்டவரே தடையாய் இருக்கிற பகுதிகளை இயேசுவின் நாமத்துல தடைகளை நீக்குங்கப்பா. தயவாய் இறங்குங்க ஆண்டவரே. கிருபையாய் அனுகூலமான துணையாய் இருங்க ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே நீங்க வழி உண்டாக்குங்க அப்பா. வியாதிஸ்தர் மேல அப்பா ஊழியக்காரங்க கை வைத்து செபிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து, ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து, இவரை இல்லாமல் தேவன் இல்லை என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. எசப்பா அக்னியினால் பதில் தருகிற தேவனே தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீங்க இருக்கிறவராக இருக்கிற தேவன் இந்த நாட்களிலும் நீங்க செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க கூட இருங்கப்பா, வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா, பலத்த கிரியை நடப்பீங்கப்பா. அப்பா உடைய பிள்ளைகள் ஊழியங்களுக்கு கடந்து செல்லும் போது ஜெபத்தோடு கடந்து செல்ல கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய பலன் ஒண்ணு இல்லப்பா அப்பா, உம்முடைய ஆவியினாலே தான் ஆகும் ஆண்டவரே. அப்படியாய் தேவரீர் கிரியை செய்யபடியாய் சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்குங்க அப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீருடைய தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா ரத்தம் தெளித்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க, பாதுகாத்தருளுங்க. எந்த சத்ருவின் கிரியையும் பிள்ளைகளை அணுக முடியாதபடிக்கு தேவரீர் வேலி அடைக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இறங்குங்க. நோய் கிருமிகள் மத்தியில ஆண்டவரே, சுகாதார குறைவான மக்கள் மத்தியில ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறாங்கப்பா. இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. எசப்பா இறங்குங்க, ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா. எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு நோய் கிருமிகளும் எந்த ஒரு விஷக்கிருமிகளோ பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு ரத்த கோட்டைகளை பொதிந்து காக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழல்ல தேவரீர் நீங்க உடைய பிள்ளைகளை போஷித்தரல வேண்டும் செபிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குங்க அப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு விரும்புகிற உணவுகளை செய்து கொடுக்க முடியாம உடைய பிள்ளைகள் அன்றைய ஊழியத்துக்கு கடந்து போகிறது நிமித்தம் பிள்ளைகள் துவண்டு போய்விடாதபடிக்கு தேவரீருடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். திருப்திப்படுத்த முடியாது செபிக்கிறோம். தேவையான மருத்துவ உதவிகளை கிருபையாய் கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரண்டவரே ஸ்தோத்திரண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிள்ளைகள் மேல பூசுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா வாது அவர்களில ஆண்டவரை அணுக கூடாதப்பா. அப்பா அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்துல எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்குங்கப்பா. ஆமா ஆண்டவரே, ஊழியர்களின் குடும்பங்களையும் கர்த்தர் வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஊழியர்கள் ஆண்டவரே அவங்க பெற்றோர்களுக்கு அருகில இருந்து அவங்களுடைய வயோதிப காலத்துல நம்முடைய வியாதியான நேரங்கள்ல அவங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருக்காங்கப்பா. இறங்குங்கப்பா ஆண்டவரே இறங்குங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் அவங்க பெற்றோரை தங்களுடைய பெற்றோர் போல கவனித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தைகளை எங்களுடைய மத்தியில நீங்க ஏற்படுத்த வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளை குறித்தோ பெற்றோரை குறித்தோ விசனமடையாமல் உடைய ஊழியத்தை முழுமூச்சாய் நிறைவேற்ற அப்பா உடைய ஊழியர்களுக்கு மிஷினரிகளுக்கு நீங்க கிருபை கொடுக்க
வேண்டுமாறு செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நகரத்திலும் ஆண்டவரே உண்மை அறியாத மக்கள் மத்தியில ஆண்டவரே திருச்சபைகளை உருவாக்குங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஏசப்பா, எங்களால ஒண்ணுமே முடியாதுப்பா. என் தேவனால கூடும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லும்படியா தேவனே, அறியாத கிராமங்களிலே, உடைய அறியாத நகரங்களிலே திருச்சபையை கர்த்தர் உருவாக்கி ஏசப்பா உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த செய்ய போகிற உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே வல்லமையும் மகத்துவம் உடைய தேவன் ஆண்டவரே, நீரே சர்வ பூமியின் தேவாதி தேவன் ஆண்டவரே. இதை எங்களுடைய ஜனங்கள் கண்டு கொள்ள போகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையாய் உடைய ஊழியர்களை பயன்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமையடைய போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே சாயங்கால நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் வைராக்கியமும் ஆண்டவரே மக்களுக்குடைய வளர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் தகப்பனே ஆண்டவரே ஊழியர்கள் சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உலகத்திற்கு முன்பாக ஆண்டவரே சாட்சிகளாய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட அவர்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்ய ஆண்டவரே பிரஜாதி ஜனங்கள் அதை கண்டு தகப்பனே உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க. அவர்கள் உமக்கென்று தகப்பனே ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே அவர்கள் கவலைப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஆண்டவரே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல விதமாக ஆண்டவரே தேசத்தினுடைய நலன்ல அக்கறை கொண்டு ஆண்டவரே ஊழல் இல்லாத ஆண்டவரே லஞ்சம் ஊழல் என்கிற காரியங்கள் இல்லாதபடிக்கு தகப்பனே எங்களுடைய தேச தலைவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்காக ஆண்டவரை கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளாக தகப்பனே மக்களுடைய நலனுக்காக தகப்பனே நாங்கள் ஜெயித்து இந்த பதவியை பெற்றோம் என்ற எண்ணத்தோடு கூட மக்கள் நலன் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவரை இசப்பா அவர்கள் எழும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆண்டவரே கடந்த நாட்கள்ல கூட நாங்க பார்த்தோம் ஆண்டவரே இந்த பட்ஜெட் ரீட் பண்ணும்போது ஆண்டவர் எப்படியா ஆண்டவரே ஐயா ஜனங்கள் ஆண்டவரை ஜெயிக்க வைத்த சூழ்நிலையிலும் ஜனங்கள் மீது அக்கறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதிகார வர்க்கத்தின் மீது ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கு நலன் பயிக்கிற பட்ஜெட் வந்தது தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு தகப்பனே மக்களுடைய நலன், நடுத்தர ஜனங்களுடைய நலன், பாமர மக்களுடைய நலன், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஜனங்கள் மீது அக்கறை கொண்டு ஆண்டவரை வேலை செய்கிற ஜனங்கள் எழுப்பப்பட என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இப்பொழுது உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தலைவர்களுக்கு ஆண்டவரை நீர் கிரியை செய்யும்படியாக அவருடைய மனதை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கொலை செய்யும்படியாக கடிதங்களை எடுத்துக்கொண்டு சென்ற ஆண்டவரை ஒரு சவுலை நீர் பவுலாய் மாற்றினது போல தகப்பனே ஆண்டவரை மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நல்லெண்ணம் கொண்டவர்களா ஆண்டவரை உம்முடைய வசனம் சொல்லுகிறது ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்துல நீர்க்கால்களை போல இருக்கிறது என்று சொல்லி இவர்களுடைய இருதயத்தை மக்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நீ திருப்பும்படியாக ஆண்டவரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தேச நலன்ல அக்கறை கொண்டு ஆண்டவரை ஊழலில்லாத ஆட்சி அமைக்க ஆண்டவரே அதிகார வர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஆண்டவரே நீங்க கிரியை செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல விதமாய் பெற்றோருடைய நலன்ல அக்கறை கொண்டு ஆண்டவரை பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தகப்பனே ஆண்டவரை பிள்ளைகள் வைராக்கியமா எழும்ப ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பிள்ளைகளை படிக்க வைத்து தகப்பனே தங்களுடைய வாலிப நாட்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக தங்களையே தியாகம் செய்த பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. ஆனால் வயதான பின்பு தகப்பனே பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில இருக்கும்போது அநேக பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம் ஐயா.
ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்துல தகப்பனே இருக்கிற நீங்க அந்த மதியினத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே பெற்றோருடைய நலன்ல அக்கறை காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமான ஒரு வாஞ்சை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே பெற்றோர் எப்படி கவனித்தார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தகப்பனே பெற்றோருக்காக இனி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே பெற்றோரை ஆண்டவரே ஐயா பாதுகாக்கிற பிள்ளைகள் எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு வருமானம் அதிகமாகிறது நிமித்தமாக தகப்பனே ஆண்டவரை தாங்கள் படித்து அது ஆண்டவரை பட்டங்களை வாங்கி தகப்பனே நல்ல பதவிக்கு வந்தது நிமித்தமாக ஆண்டவரே பெற்றோரை ஏளனமாய் பார்க்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட இந்த காரியங்களை நாங்க பார்க்கிறோம். எத்தனை பெற்றோர் ஆண்டவரை உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவுல இந்த காரியங்களுக்காக நாங்கள் அநேக நேரங்கள்ல ஜெபித்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே ஒரு விசை இப்ப இறங்கி தகப்பனே அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே பேரண்ட்ஸ் நேசிக்கும்படியாக பேரண்ட்ஸ் மீது அன்பு காட்டும்படியாக அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்த ஆண்டவரே பேரண்ட்ஸை கவனிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு இருதயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல விதமாய் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் மீது கரிசனையோடு டாக்டர்ஸ் ஆண்டவரை செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க அநேக ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேட்கிறோம் ஆண்டவரே ஐயா என்னென்ன காரியத்திற்காக தகப்பனே தேவையில்லாத ஸ்கேன்ஸ் எடுக்க சொல்றாங்க, தேவையில்லாத ஆண்டவரே இயேசப்பா மெடிக்கல் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் என்று அநேக காரியங்களை எழுதி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல செயல்படுகிற அநேக டாக்டர்ஸா பார்க்கிறோம். அவர்களுக்கு மத்தியில தகப்பனே தியாகம் பண்ணி ஆண்டவரே வைராக்கியமாய் ஆண்டவரே வேலை செய்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே 80 வயது 90 வயதிலும் அந்த மருத்துவ பணியை இன்னும் தொடர்ந்து மக்களுடைய நலனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த காலத்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனா ஒரு சிலர் ஆண்டவரே பணத்தையே குறிக்கோளாக கொண்டு தகப்பனே ஆண்டவரே அவங்க மெடிசன் அவங்க இதுல உள்ள மெடிசன் தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து தகப்பனே மக்களுடைய மனதை தகப்பனே ஆண்டவரே மயக்குகிற டாக்டர்ஸ் இருக்காங்க தகப்பனே. தேவையில்லாத பயத்தை உருவாக்குகிற டாக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே மக்களுடைய நலன்ல அக்கறை செலுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியும் வைராக்கியத்தையும் கட்டளையிடும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோமப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஊழியர்கள் மத்தியில ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில தேச தலைவர்கள் மத்தியில ஆண்டவரே அரசாங்க டாக்டர்ஸ் தனி டாக்டர்ஸ் எல்லாரும் மத்தியிலும் ஆண்டவரே மாற்றங்களை உண்டு பண்ணி மக்கள் நலன்ல ஆண்டவரே அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக ஆண்டவரே மனிதர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறவர்களாக மாற்றி கொடுக்கும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாலே ஆண்டவரே இந்த காரியத்துல நாங்க ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட செய்தி கொடுத்த உடைய தாசன் ஆண்டவரே அரிஸ்தர்க்கு பற்றி தகப்பனே அறியாத அநேக சத்தியங்களை வைராக்கியத்தோடு தகப்பனே இயேசு கிறிஸ்துவோடு தகப்பனே ஆண்டவர் என்னாலும் எங்களோடு கூட கம்பானியனா வருகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி எப்படி விளக்கினாரோ அதே போலத்த விதமாய் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே அதிக நம்பிக்கையோடு கூட செயல்பட என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிக கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். மருத்துவர்களை எழுப்பி கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேலை கூட சகோதரன் ஜோசப் தேவஸ் அவர்கள் இந்த வேலை கூட நம்ம ஜெபவீரர்கள் மத்தியில் சில பேருக்கு தேவைகள் உண்டு. ஒரு லிஸ்டா போட்டு வச்சிருக்கேன். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த ஆன்லைன் பிரேயர் குரூப்ல உள்ள ஜெப வீரர்களுக்குள்ள தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் சாமி. விசேஷமாக பலவித சுகவீனத்தினாலே நோய்களினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகளை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். முதலாவதாக ஆண்டவரே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கஷ்டப்படுகிற சகோதரர் மிஸ்பா பிரலன் அவர்கள் கொழுந்தனார் மனைவி சகோதரி எலிசபெத் பொன்சி அவர்களுக்காகவும், சகோதரி பெட்சி விமல் அவர்கள் மாமியார் சகோதரி ஜூலியட் அவர்களுக்காகவும், சகோதரி சாவித்ரி அவர்கள் அக்கா சகோதரி வள்ளி அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன தேவனே, நீர் இவர்களுக்கு பரிகாரியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலமும் உம்முடைய வார்த்தைக்கு அடங்கும். ஆண்டவரே, எல்லாவித புற்றுநோய் கிருமிகளும் உமக்கு செவி கொடுக்கும்.
நீர் அவர்களை பூர்ண சுகத்தினால் பூர்ண விடுதலையினால் நீர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உண்மை அல்லாமல் நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம்? உம்மிடத்துல எங்களுடைய விண்ணப்பத்தை கொண்டு வருகிறோம். நீர் மனம் இறங்கி இந்த நோயினால் கஷ்டப்படுகிற இவர்களை குணமாக்கி ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நீர் அவர்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே அதற்காக காத்து கொண்டிருக்கிற சகோதரி ஹேமா அருள்ராஜ் மூத்த மகள் மற்றும் சகோதரி ஞான உஷா அவர்களின் மருமகள், சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களின் இரண்டாவது மருமகள், இவர்களை உடைய கருத்துல தருகிறோம் சாமி. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று உடைய வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் அந்த பலனை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்த தேவன் இவர்களுக்கும் ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே புத்திரர்களை தந்து ஆண்டவரே சாமுவேலை போல உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து சகோதரி ரத்தி முத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் காலில் இருக்கிற வெரிகோஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் விரைவாக சுகமடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பூமியில் வாழ்ந்த காலத்துல எத்தனையோ விதமான வியாதியஸ்தர் இடத்துல கொண்டு வரப்பட்டார்கள். ஆண்டவரே, நீர் அவர்கள் அனைவரையும் குணமாக்கினீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த இந்த பிரேயர் குரூப்ல உள்ள ஜெப வீரர்களுக்கு தேவைகளுக்காக மீண்டுமாக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். நீர் முழுமையான சுகத்தை தந்து ஆண்டவரே இதை போன்ற ஒரு கூடுகையில உமக்கு சாட்சி சொல்வதற்கு உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களுடைய மருமகள் விசுவாசத்திலே ஒன்றுபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவனே, அவளுடைய மருமகள் அவர்களுடைய இருதயத்தையும் நீர் உம்முடைய வார்த்தைக்கு திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் எங்களுடைய ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். முடிவு ஜெபத்தை சகோதரி ஜிமி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்களா? ஜிமி சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? முடிவு ஜெபத்தை ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற அன்புள்ள இயேசுசாமி, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி ராஜா. இந்த தேவனே, நாங்கள் ஆண்டவரே ஒரு சிறு குடும்பமாக ஆண்டவரே ஒரு கூட்டமாக ஜெபிக்க நீங்க தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு கோடி நன்றி ராஜா. என் தேவனே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா, நமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்க எங்க ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு எங்கள் மத்தியிலே எங்களுக்கு முன்பதாக வந்து எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உங்க கோடி நன்றி ராஜா. செய்தி கொடுத்த அருமையான மகனுக்காக உங்க கோடான சோஸ்திரம் கர்த்தாவே. அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. என் தேவனே, நாங்களும் அரிசித்திருக்க போல ஆண்டவரே ஊழியர்களோடு ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா விதத்திலும் பாடுபட உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஓடவும் உழைக்கவும் நீங்க எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. என் தேவனே, இந்த ஜெபிக்க இணைந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இணையா முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. என்ன காரணத்திற்காக இணைக்க வராமல் இருப்பார்களோ கர்த்தாவே, தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி இனி வரும் ஆண்டவரே கூடுகையிலே கலந்து கொள்ள அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இணைந்தவர்கள் இணையாதவர்கள் எல்லார் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. என் தேவனே, நீங்க எல்லாருடைய ஜெபத்தையும் நீங்க கேட்டு எல்லாருடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் சமாதான சந்தோஷத்தை நீங்க கட்டளையிட வேண்டுமாறு உடைய பாதத்துல வருகிறோம் அப்பா. இந்த கொடுகையிலே அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டும் அப்பா, உதவி செய்யுங்க. எல்லா ஜெப விண்ணப்பங்களும் சாட்சியாக எழும்ப வேண்டும் அப்பா, உதவி செய்யுங்க ராஜா. என் தேவனே, நீங்க எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு கோடி நன்றி ராஜா. நன்றியோடு உங்க துதிக்கிறோம்ப்பா. இந்த ஜெப ஊழியம் தடையில்லாமல் நடக்கப்பட வேண்டும் அப்பா, உதவி செய்யுங்க. அதற்கான எல்லா ஆண்டவரே எந்த நெட் ப்ராப்ளமும் எதுவும் வந்து விடாத அப்படி காத்துக்கொள்ளுங்க. ஊழியத்தை நடத்துகிற அருமையான மகன் டேனியல் ஐயாவையும் அவர்களுடைய மனைவியையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக எடுத்து பலப்படுத்துங்க. சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா. இந்த தேவனே, ஒவ்வொருவரையும் நீங்க பேராக ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஊழியம் முடித்திடவும் ஆண்டவரே இதன் மூலமாக அதிக நன்மைகள் எல்லாரும் பெற வேண்டுமப்பா. அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டுமப்பா. இறங்கி உதவி செய்யுங்க. மீட்பரேசி மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
ஆசீர்வாத எடுப்போம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மோடு இருப்பதாக. ஆமென். கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த செய்தி கொடுத்த மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலே கூட கர்த்தருடைய மகிமைக்காக நாங்கள் வரப்போகிறதான செவ்வாய்க்கிழமை, அது மாதத்தின் கடைசி நாளே கூட சகோதரி மனஜாரி அவர்கள் சிப்பால் பூவாள் என்ற அந்த 2 மருத்துவ செயல் குறித்து நம்மளோட கூட பயந்து கொள்ள போகிறார்கள். வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள், நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசேஷமாக வருகிற ஆகஸ்ட் மாதம் புதிய மாதத்திலே முதலாவது நாளிலே நம்மத்திலே பாஸ்டர் வைஷாலி லுக் பால் என்ற அருமையான சகோதரி யூஎஸ்லேருந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் நம்மளோடு கூட வந்து நம்மை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஆசீர்வாத ஜெபத்தை நம்மளுக்கு செய்தி கொடுப்பார்கள். அந்த செய்தி ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் கூட அதை மொழிபெயர்க்க நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள், நம்ம யாருமாக சேர்ந்து கருத்தை இனப்படுத்துவோம். வருகிற வாரத்திலே செவ்வாய்க்கிழமை மனஜாரி அவர்கள் நம் மத்தியிலே சிப்பிலாள் பூவாள் என்ற மருத்துவத்தை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். யாருக்கும் நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு தங்கியிருப்பார்கள்.